ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் சப்போர்ட் தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, யூடியூப்ல இப்போ நிறைய பேருக்கு வர ப்ராப்ளம் என்னவா இருக்குன்னா, சேனலோட வியூஸ் வந்து ட்ராப் ஆகிறது. இதை பற்றி நிறைய பேர் கமெண்ட்ஸ்லையும் சரி, அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் சரி டவுட்டாக கேட்டுட்டு இருக்கீங்க. என்னோட சேனல் வந்து வியூஸ் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, திடீர்னு வந்து வியூஸ் வந்து ட்ராப் ஆகிடுச்சு, அதுக்கான காரணம் என்ன ப்ரோ, அதை எப்படி சரி பண்ணுறது, அந்த மாதிரி கேட்குறீங்க. யூடியூப் பொறுத்த வரைக்கும் வியூஸ் வந்து அதுவாகவே வந்து ட்ராப்லாம் ஆகாது. நாம் ஏதாவது வீடியோலையோ இல்லை சேனல்லையோ சேஞ்சஸ் பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு வந்து வியூஸ் வந்து ட்ராப் ஆகும். அந்த மாதிரி வியூஸ் ட்ராப் ஆக காரணமாக இருக்கிற ஒரு 10 வகையான காரணங்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது காரணம்னு சொல்கிறதுடைய நிறைய பேர் பண்ணுற தப்புன்னே சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, தெரியாமல் தான் இதெல்லாம் செய்கிறீங்க. உங்களுக்கு வியூஸ் உங்கள் சேனலில் உடனே ட்ராப் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் வியூஸே ஏற மாட்டேதுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த 10ல் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணியிருப்பீங்க. அதனால தான் உங்களுக்கு வந்து வியூஸ் ட்ராப் ஆகிருக்கும். இதை பற்றி அந்த வீடியோவில் ஃபுல்லாகவே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் வியூஸ் ட்ராப் ஆகிருந்துச்சுன்னா அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரலாம் கூட பரவாயில்ல, நீங்கள் ஒரு யூடியூப் கிரியேட்டராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயம் நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப் சம்மந்தமாக இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஃபஸ்ட்டு ரீசன் என்னென்னா, நிறைய பேர் உங்கள் சேனலோட நேமு அப்படி இல்லைனா யூசர் நேம்னு கீழே இருக்கும் பாருங்கள், அட்டு போட்டு வரல ஹேண்டில், அதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது லேட்டஸ்ட்டாக சேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சேனலோட வியூஸ் வந்து ட்ராப் ஆகும். எனக்கே இந்த ப்ராப்ளம் வந்திருக்கு. நான் ஒரு வாட்டி நம்ம சேனலோட யூசர் நேம் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டேன், உடனே வந்து வியூஸ் வந்து ட்ராப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வீடியோ ரெகுலராக போட சரியாயிடுச்சு. இந்த மாதிரி தான் உங்களுக்கும் ஆகும். ஏன் ப்ரோ அந்த மாதிரி ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது யூடியூபோட அல்காரிதமே அப்படி தான் இருக்குது. ஓகேங்களா, நீங்கள் புதுசாக ஒரு வீடியோ போடும்போது அதுவும் அது நேம் சேஞ்ச் பண்ணியிருக்கிறதுனால அது ஒரு புது வீடியோ மாதிரி தான், ஒரு புது சேனல் மாதிரி தான் அது போர்ட்ரேட் ஆகும். ஓகேங்களா, தெரியும். அப்படி தெரியும் போது உங்களுக்கு வியூஸ் வந்து யூடியூப் வந்து எப்படி சொல்கிறது, ரெக்கமெண்ட் பண்ணாது மற்றவங்களுக்கு. இந்த வீடியோ பாருங்கள் அப்படி ரெக்கமெண்டேஷன் பண்ணாது. நேம் கூட பரவாயில்லைங்க, ஆனால் யூசர் நேம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அந்த ஹேண்டில் அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிடாதீங்க. நேம் கூட நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த ஹேண்டில் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வியூஸ் ட்ராப் ஆகும். இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக வீடியோ போடணும். வீடியோ போட பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே சரியாயிடும். ஆனால் உடனே ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது தெரியல நமக்கு. அது உங்களுடைய கண்டென்ட்டை பொறுத்து இருக்குது. ஓகேங்களா, நீங்கள் போடுற டாபிக் அதை எத்தனை பேர் இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குறாங்க அதை பொறுத்து வந்து உடனே கூட சரியாயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்த ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோ இல்லைனா ஒரு பல்க் ஆஃப் வீடியோன்னு எடுத்துங்க, ஒரு 10 இல்லை ஒரு 15 வீடியோ எடுத்துங்க. அந்த வீடியோவோட தம்ப்நெயில், டிஸ்கிரிப்ஷன், டேகு, டைட்டிலு, ஓகேங்களா, இதில் தம்ப்நெயில் கூட விட்டுருங்க, டிஸ்கிரிப்ஷன் கூட விட்டுருங்க, டேக் கூட விட்டுருங்க. ஆனால் டைட்டில்ன்றது வந்து ரொம்ப முக்கியங்க. டைட்டிலை வந்து சேஞ்ச் பண்ணவே கூடாது. அதுவும் வீடியோவை வந்து பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் டைட்டிலை சேஞ்ச் பண்ணவே கூடாது. இந்த மாதிரி நீங்கள் நிறைய வீடியோக்கு தொடர்ச்சியாக பண்ணியே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வியூஸ் வந்து ட்ராப் ஆகும். குறிப்பிட்ட அந்த வீடியோவோட வியூஸ் ட்ராப் ஆகும், அது வேறு விஷயம். ஓகேங்களா, ஆனால் நீங்கள் இது நிறைய வீடியோக்கு தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே இருக்கும்போது அதுக்கப்புறம் புதுசாக ஒரு வீடியோ போட்டாலுமே அந்த வீடியோ வந்து வியூஸ் போகவே போகாது. அதுக்கான காரணம் இப்போ நீங்கள் பண்ண விஷயம்தான். ஓகே, இப்போ அடுத்து 3வது ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காப்பிரைட் ஸ்ட்ரைக். யூடியூப்பில் நீங்கள் மற்றவங்களுடைய வீடியோஸ் இல்லை மற்றவங்களுடைய மியூசிக் இதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுப்பாங்க. அப்படி உங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்திருந்தால் அந்த வீடியோவை யூடியூப்லேருந்து ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. உங்களால் அந்த வீடியோ பார்க்கவே முடியாது. அதுதான் காப்பிரைட் ஸ்ட்ரைக். இதில் காப்பிரைட் கிளைம் அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து வியூஸ் வராது. இப்போ நீங்கள் ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வாங்குறீங்கன்னா அந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் எக்ஸ்பைரி ஆக 90 நாள் ஆகும். ஓகேங்களா, 90 நாளுக்கு அப்புறம் அந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் எக்ஸ்பைரி ஆகிடும், போயிடும். ஓகேங்களா, ஆனால் அந்த 90 நாள் வரைக்கும் உங்கள் சேனலோட வியூஸ் ட்ராப் ஆகும். உங்களுக்கு வியூஸ் நீங்கள் புதுசாக வீடியோ போட்டாலுமே அந்த வீடியோ வந்து சரியாக வியூஸ் போகாது. அது வியூஸ் ரொம்பவே பாதிக்கும். அதுக்கான காரணம் நீங்கள் வாங்கின காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு தான். எதனால் வியூஸ் அதுமாரி ட்ராப் ஆகுதுன்னா, நீங்கள் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வாங்கினா யூடியூப் வந்து உங்கள் சேனலை வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணாது. ரெக்கமெண்டேஷன் என்னன்னா, இப்போ நீங்கள் ஒரு வீடியோ போடுறீங்கன்னா அதில் டைட்டிலில் என்ன கீவேர்டு கொடுத்துருப்பீங்க. அந்த கீவேர்டை பொறுத்து யூடியூப் நிறைய பேருக்கு உங்கள் வீடியோ ஷோ பண்ணும். இந்த வீடியோ பாருங்கள், இந்த வீடியோ பாருங்கள், அந்த மாதிரி. ஓகேங்களா, யூடியூபோட அல்காரிதமே அப்படி தான் இயங்குது. அப்படி ஷோ பண்ணுறது வந்து யூடியூப் ஸ்டாப் பண்ணிடும் நீங்கள் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வாங்கியிருந்தா. ஓகேங்களா, அப்படி ஸ்டாப் பண்ணுறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன் ஆகாது, உங்களுக்கு வியூஸ் வராது. நிறைய பேருக்கு அதனால தான் வியூஸ் வராது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஓன் சப்ஸ்கிரைபருக்கு நீங்கள் வீடியோ போட்டால் நோட்டிஃபிகேஷன் போகாது, ரொம்ப லேட்டாக போகும். ஓகேங்களா, அதனால் நீங்கள் வீடியோ போட்டதே நிறைய பேருக்கு தெரியாது, உங்கள் சப்ஸ்கிரைபருக்கே தெரியாது. அதனால் வியூஸ் ரொம்பவே ட்ராப் ஆகும். இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னா, உங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் ஃபஸ்ட்டு வாங்காமல் இருக்கணும் நீங்கள். ஓகேங்களா, காப்பிரைட் ஸ்ட்ரைக் நீங்கள் வாங்காமல் இருக்கணும். அடுத்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வியூஸ் வந்து ட்ராப் ஆகிட்டு தான் இருக்கும், எத்தனை வீடியோ போட்டாலும். அதுக்குன்னு வீடியோ போடக்கூடாது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாதுங்க. வீடியோ போட்டு தான் இருக்கணும். நீங்கள் வாரத்துக்கு ஒரு வீடியோச்சும் போடணும். காப்பிரைட் ஸ்ட்ரைக் எக்ஸ்பைரி ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து ரெகுலராக வந்து வியூஸ் வர ஆரம்பிச்சிடும். இல்லை ப்ரோ நான் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கேன்சல் பண்ண போகிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து யார் உங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்தாங்களோ அவங்க ரெக்வெஸ்ட் பண்ணலாம், காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து கேன்சல் பண்ணுங்கள் அப்படின்னு. அதுக்கு ஒரு மெயில் சென்ட் பண்ணணும். அது எப்படி பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து 4வது ரீசன் என்னென்னா, கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் வாங்கக்கூடாது. உங்கள் சேனலில் கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வியூஸ் வந்து ட்ராப் ஆகும். கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக்னா என்னென்னா, யூடியூப் வந்து நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வச்சுருக்காங்க. யூடியூப்பில் வந்து இந்த மாதிரிலாம் நீங்கள் வீடியோ போடக்கூடாதுன்னு நிறைய ரூல்ஸ் வச்சுருக்காங்க. ஓகேங்களா, அது என்னென்ன இருக்குன்னா, இந்த சூசைட் கண்டென்ட் போடக்கூடாது,
அடுத்து வந்து இந்த கொலை செய்ற மாரி அந்த மாதிரி கன்டென்ட் போடக்கூடாது. அடுத்து வெப்பன்ஸ்லாம் காட்டக்கூடாது. பிளட்லாம் அதிகமா காட்டக்கூடாது. இந்த மாரி நெறைய ரூல்ஸ் இருக்குங்க. இத மீறி நீங்க ஏதாவது ஒரு வீடியோ போடுறீங்கன்னா, அதுக்கு தான் வந்து யூடியூப் கம்யூனிட்டி கைட்லைன மீறி இருக்கீங்க அப்படின்னு ஒரு ஸ்ட்ரைக் குடுப்பாங்க. அந்த ஸ்ட்ரைக் என்னன்னா, இப்ப நான் காப்பீட்டு ஸ்ட்ரைக் சொன்னேன்ல அதே தான். 90 நாள் வரையும் அந்த ஸ்ட்ரைக் இருக்கும். அந்த ஸ்ட்ரைக் அதுக்கப்புறம் எக்ஸ்பைரி ஆயிடும். அந்த ஸ்ட்ரைக் இருக்கிற வரைக்கும் உங்க சேனல்ல வியூஸ் வந்து ட்ராப் ஆகும். நீங்க ஒரு 3 ஸ்ட்ரைக் மேல வாங்குறீங்க. இது கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் மட்டும் இல்ல. காப்பீட்டு ஸ்ட்ரைக் வந்து 3 ஸ்ட்ரைக் மேல வாங்குனீங்கன்னா, சேனல் டெர்மினேட் பண்ணிருவாங்க. அதாவது டெலீட் பண்ணிடுவாங்க. அதையும் ஞாபகம் வச்சுங்க. அடுத்த 5வது ரீசன் என்னன்னா, நீங்களாகவே உங்க சேனல்ல இருக்கிற வீடியோஸ் வந்து டெலீட் பண்றீங்க அப்படின்னா, உங்க சேனலோட வியூஸ் வந்து ட்ராப் ஆகும். அதாவது ஒரு 3 வீடியோக்கு மேல 3 இல்ல ஒரு 5 வீடியோ வச்சுக்கங்களேன். ஒரு 5 வீடியோ இல்ல 10 வீடியோ அந்த மாரி நீங்க பல்க்கா வந்து டெலீட் பண்ணும்போது, YouTubeலருந்து மொத்தமா டெலீட் பண்ணும்போது, உங்க சேனலோட வியூஸ் அதுக்கப்புறம் நீங்க ஏதாவது வீடியோ போட்டீங்கன்னா, அந்த வீடியோ வந்து வியூஸ் போகாது. ஒருவேளை நீங்க இந்த மாரி பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு வியூஸ் போவதுக்கான காரணம் இதுவா கூட இருக்கலாம். ஓகேங்களா? பிரைவேட் பண்ணாலாம் ஒண்ணும் ஆகாது. வீடியோ டெலீட் மட்டும் பண்ணக்கூடாது. அதையும் ஞாபகம் வச்சுங்க. உங்களுக்கு இந்த ரீசனால வியூஸ் ட்ராப் ஆயிருந்தா, அது எப்படி சரி செய்யறதுன்னா, நீங்க அதுக்கப்புறம் ரெகுலரா வீடியோ போட்டுட்டே இருக்கணும். உங்களுக்கு வியூஸ் போடலனா கூட ரெகுலரா வீடியோஸ் நீங்க போட்டுட்டே இருக்கும்போது, அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் அதுவே சரியாயிடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து திரும்பவும் பழைய மாரி வியூஸ் வந்து வர ஆரம்பிச்சுரும். அடுத்து 6வது ரீசன் என்னன்னா, இப்போ உங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற உங்க சப்ஸ்கிரைபர், உங்க சேனல அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போனாங்கன்னா, உங்களுக்கு வந்து வியூஸ் வந்து ட்ராப் ஆகும். இது ஒருத்தர் 2 பேர்லாம் பண்ணா உங்களுக்கு பெருசா பாதிப்பு இருக்காது. ஆனா ஒரு 10 பேர், 15 பேர் தொடர்ச்சியா பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்க ஏதாவது வீடியோஸ் போடுறீங்கன்னா, அந்த வீடியோட வியூஸ் பார்த்தீங்கன்னா, நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு போகாது. அடுத்து 7வது ரீசன் என்னன்னா, இப்போ உங்க சேனல் ரெகுலரா நீங்க வீடியோ போட்டுட்டே இருப்பீங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா, கவுண்ட் வந்து அப்படியே கம்மி பண்ணுவீங்க. இப்போ வாரத்துக்கு 3 வீடியோ போடுறீங்கன்னா, திடீர்னு 1 வீடியோ மாத்துவீங்க. இல்ல வந்து ஒரு 4, 5 வீடியோ போட்டிருந்தீங்கன்னா, அப்படியே கம்மி பண்ணி 2 வீடியோ, 3 வீடியோ மாரி மாத்துவீங்க. ஓகேங்களா? கம்மி பண்ணுவீங்க. சில பேர் வந்து ஏதாவது சூழ்நிலையினால வீடியோ போடாம கூட விட்டுருவீங்க. சேனலே அப்படியே கண்டுக்காம விட்டுருவீங்க. இந்த மாதிரி நீங்க வீடியோ போடாம விட்டுட்டீங்க, இல்ல கவுண்ட் வந்து கம்மி பண்ணிட்டீங்க, வாரத்துக்கு போற வீடியோ கம்மி பண்ணிட்டீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு வியூஸ் வந்து ட்ராப் ஆகும். நீங்க நெனச்ச அதாவது ஆவரேஜா உங்க சேனலுக்கு ஒரு வியூஸ் வந்திருக்குல்ல, அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வராது. ஓகேங்களா? அப்படியே வியூஸ் வந்து கம்மியாகும். சில பேருக்கு இதனால கூட வியூஸ் பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆகும். அடுத்து 8வது ரீசன் என்னன்னா, உங்க சப்ஸ்கிரைபருக்கு பிடிக்காத இல்லன்னா அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாத டாபிக் வந்து நீங்க போடுறதுனால கூட வியூஸ் வந்து ட்ராப் ஆகலாம். எத வச்சு நான் இப்படி சொல்றேன்னா, இப்போ நம்ம சேனல்லே சொல்றேன் நானு. நான் ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது, லேப்டாப் சர்வீஸ் பண்றது எப்படி அத பத்தி தான் வீடியோ போட்டுருந்தேன். அத பார்த்து நெறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம யூடியூப்குள்ள வந்து இப்போ யூடியூப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் சொல்றோம். வேற எதுவும் வீடியோ போடுறதில்ல. ஆனா லேப்டாப் சர்வீஸ் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாங்க பார்த்தீங்களா? அவங்க எல்லாம் என்ன வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. சில பேர் வந்து அப்படியே கூட விட்டுட்டாங்க கண்டுக்காம. ஓகேங்களா? இதனால எப்படி வியூஸ் ட்ராப் ஆகும்னா, இது வந்து எனக்கு அடுத்தடுத்து நான் வீடியோ நெறைய போடுறேன். யூடியூப் பத்தி போடுறேன். அது ரீச் ஆயிடுச்சு. அதனால எனக்கு வந்து புது சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. அதனால எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா, நெறைய பேர் இந்த மாரி ஒரு டாபிக் போட்டு உங்க சப்ஸ்கிரைபர வர வச்சிருப்பீங்க. ஆனா, அவங்கள ஏமாத்துற மாரி அந்த டாபிக் போடாம, வேற சம்மந்தம் இல்லாத உங்களுக்கு புடிச்ச டாபிக் இல்ல, வேற ஏதாவது அவங்களுக்கு பிடிக்காத டாபிக் கூட நீங்க ட்ரை பண்ணுவீங்க. அப்படி பண்ணும்போது எப்படி வியூஸ் ட்ராப் ஆகும்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வீடியோ வந்து பார்க்கவும் மாட்டாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம உங்கள அன்சப்ஸ்கிரைப் பண்ண வாய்ப்பு இருக்கு. அப்படி அதுவும் இல்லாம உங்க வீடியோ வந்து டிஸ்லைக் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? இந்த 3 விஷயம் நடக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு வியூஸ் ட்ராப் ஆக வாய்ப்பு இருக்கு. என்ன ப்ரோ அப்போ புது டாபிக் ட்ரை பண்ணவே கூடாதா? அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. இப்ப நீங்க ட்ரை பண்ற அந்த புது டாபிக்கும் வந்து நெறைய பேருக்கு பிடிக்கணும். ஓகேங்களா? அத பார்க்குறவங்களும் இருக்கணும். ஓகேங்களா? அந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்றவங்க இருக்கணும். ஓகேங்களா? அத விட்டுட்டு நீங்க புதுசா ட்ரை பண்ண டாபிக்கும் வந்து யாருமே பார்க்காம யாருக்கும் யூஸ்ஃபுல்லா இல்லாத வீடியோவ போட்டுட்டு, அதேமாரி பழசா இருக்கிற சப்ஸ்கிரைபருக்கும் வீடியோ போடாம விடும்போது, அப்ப இந்த ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்கு. அடுத்து 9வது ரீசன் என்னன்னா, உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கம்மியா இருந்தா, அதாவது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கம்மியா இருந்தா, வியூஸும் வந்து கம்மியா தான் வரும். இது வந்து நெறைய பேர் புரிஞ்சுக்க மாட்றீங்க. நெறைய பேர் இத வந்து ஒரு டவுட்டா கேட்டுட்டு இருக்கீங்க. அதாவது எப்படின்னா, ஒருத்தருக்கு 30 சப்ஸ்கிரைபர் தான் இருக்கு. அவரு ஷார்ட்ஸ் போட்டிருக்காரு போல. அது ஒரு 400, 500 வியூஸ் போயிட்டுருக்கு ஒரு வீடியோ. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வீடியோ இன்னொன்னு போட்டிருக்காரு. அது வியூஸ் போல அடுத்து இன்னொன்னு போடும்போது அது ஒரு 400 வியூ போயிட்டுருக்கு. ஓகேங்களா? இது வந்து ஷார்ட்ஸ்ல போட்டா கண்டிப்பா உங்களுக்கு வியூஸ் வரும். அது எப்படி வரும் நம்ம சொல்ல முடியாது. இதான் அந்த ஷார்ட்ஸோட அல்காரிதம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம அத எந்த டைம்ல போடுறீங்க, எவ்வளோ பேர் பார்க்குறாங்க அத, எவ்வளோ பேர் இன்ட்ரெஸ்ட்டா பார்க்குறாங்க, அது மட்டும் இல்லாம வந்து கரெக்ட்டான ஆளுங்க அந்த வீடியோக்கான ஆடியன்ஸ் வந்து அத பார்க்குறாங்களா, இதெல்லாம் பொறுத்து அந்த வியூஸ் வரும். ஓகேங்களா? இது ஒரு வீடியோக்கு வரும், ஒரு வீடியோக்கு மாறும். ஓகே. இது ஷார்ட்ஸ்ல வந்து வியூஸ் ஏறும், இறங்கும். இது இப்படிதாங்க. ஓகேங்களா? ஆனால் வந்து நீங்க வந்து உங்களுக்கு 30 சப்ஸ்கிரைபர் தான் இருக்குதுன்னா, உங்களுக்கு 30 வியூஸ் வந்தாலே உங்களுக்கு சக்சஸ் தான். ஏன்னா, நீங்க ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் வரும்போது உங்கள 1000 பேர் பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு கணக்கு தான். ஓகேங்களா? அப்போ வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வீடியோ, 2 வீடியோ அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டான டாபிக்கா இருக்கலாம். இல்ல ட்ரெண்டிங்கான டாபிக்கா இருக்கலாம். அதனால அது வியூஸ் போகும் தான். ஓகேங்களா? அதனால எல்லா வீடியோவும் அதே அளவுக்கு வரணும் எதிர்பார்த்தா, அது வந்து முடியாதுங்க. ஓகேங்களா? YouTubeல இப்படிதான். அதனால நீங்க வீடியோ போடுங்க. ட்ரெண்டிங்கான வீடியோ போடுங்க. யாரெல்லாம் சப்ஸ்கிரைபர் கம்மியா வச்சிருக்கீங்களோ, ட்ரெண்டிங்கான டாபிக் வந்து கவர் பண்ணுங்க. வியூஸ் வந்துருச்சுன்னா சப்ஸ்கிரைபர் வரும். சப்ஸ்கிரைபர் வந்தா உங்களுடைய ஆடியன்ஸ் வந்து பெருசாகும். அப்போ வந்து YouTube இன்னும் நல்லா ரெக்கமெண்டேஷன் பண்ணும். ஓகேங்களா? அதுதான் முக்கியம். உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் கம்மியா இருந்தா,
யூடியூப் வந்து உங்களை ரெக்கமெண்டேஷன் பண்ண மாட்டாங்க. இப்போ ஒரு 10 பேர் வீடியோ போட்டிருக்காங்க. ஒரு டாபிக்னு வச்சுங்க. இதில வந்து யாரோட சப்ஸ்கிரைபர் அதிகமா இருக்கோ, அவங்களோட வீடியோ அந்த டாபிக்க மட்டும் தான் எடுத்து போய் வியூவர்ஸுக்கு வந்து யூடியூப் காட்டும். இதுதான் யூடியூப் ரெக்கமெண்டேஷன் அந்த இதுவே ஓகேங்களா? அந்த மெத்தடே அப்படி தான் இருக்கும் ஓகேங்களா? உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து கம்மியா இருக்கிறதுனால, நீங்க என்னதான் குவாலிட்டியான வீடியோ போட்டாலுமே, அது சரியான ஆடியன்ஸுக்கு போய் ரீச் ஆகாது. ஓகேங்களா? அதனால சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப முக்கியம். அத பொறுத்து தான் வியூஸ் வந்து வரும். ஓகேங்களா? அடுத்து 10வது ரீசன் கடைசி ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்க சேனல வந்து ஒரு மொபைல்ல வச்சிருப்பீங்க. ஓகேங்களா? ஒரு பழைய மொபைல் கூட வச்சுங்க. புதுசா ஃபோன் வாங்கிட்டு நீங்க வேற ஏதாவது மொபைல்ல சேஞ்ச் பண்றீங்க. உங்க ஐடிய அதாவது இமெயில் ஐடிய மாத்துறீங்க. உங்க சேனல மாத்துறீங்கன்னா, சில பேருக்கு இதனால கூட வியூஸ் வந்து ட்ராப் ஆகும். இது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நீங்க வீடியோ போட போட சரியாயிடும். ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுக்கு சேனல் வந்து வியூஸே வரமாட்டேன்து அப்படின்னா, நீங்க ஒரு புது ஃபோன்ல உங்க சேனல மாத்தும்போதும் வியூஸ் வர வாய்ப்பு இருக்கு. இது இப்படியும் நடக்கும். ஓகேங்களா? இதனால கூட நடக்க வாய்ப்பு இருக்கு. அத தான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான். இந்த 10 ரீசன் தான் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி எல்லாருக்குமே வந்து வியூஸ் ட்ராப் ஆகுறதுக்கான காரணமா இருக்கும். இதத்தான் நீங்க ஏதாவது ஒரு வாட்டி பண்ணியிருப்பீங்க. அதனால உங்களுக்கு வியூஸ் வந்து ட்ராப் ஆயிருக்கும். இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது ரீசனால உங்க சேனல் வந்து வியூஸ் ட்ராப் ஆயிருந்தா, அத வந்து கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ சம்மந்தமா உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் அது கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி இல்லனா இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் இருக்கு. அதிலயும் வந்து சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.